வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிபே அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம வந்து எப்படி பர்சனல் லோனுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாம இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிற டீடைலையும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட கூகுள் பே அக்கௌண்ட் வந்து நான் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல அப்படியே கீழே பாட்டம்க்கு ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டம்க்கு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ஆஃபர் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டைரக்டா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பட் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் அப்படிங்கிற ஒரு ஐகான் வந்து இந்த இடத்துல இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நான் எப்படி லோனுக்கு அப்ளை பண்றது அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க செக் யுவர் சிபில் ஸ்கோர் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து வெரிஃபை பண்ணும். என்னோட சிபில் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2025 ஜனவரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 779 இருக்குது. என்னோட லேட் பேமெண்ட் டீடைல் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்றாங்க பாருங்க. 729 பேமெண்ட் வந்து நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஒரு பேமெண்ட் கூட லேட் பேமெண்ட் வந்து பண்ணது கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதே பேஜ்ல கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாட்டம்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு மெயின் பேஜ்ல இல்ல அப்படின்னா நீங்க சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். அப்ளை நவ் கொடுத்ததுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓபன் ஆகும். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இவங்க வந்து டைரக்டா லோன் வந்து ப்ரொவைட் பண்றது கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லோன் கம்பெனி அதாவது பினான்சியல் கம்பெனியோட டைஅப்ல வச்சு ஸோ அவங்க மூலமா தான் வந்து இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 25,000 இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா நம்ம லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 2,000 ரூபாயில இருந்து இஎம்ஐ வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பேல லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி வந்து இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி அதை வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல அதை வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பின்கோடை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட நேம் அப்புறம் உங்களோட பேன் கார்டு நம்பர் இதை வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயிலா ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது வந்து உங்களோட பேன் கார்டுல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே டேட் ஆஃப் பர்த்தை இங்க என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில ஆட் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் நீங்க இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அட்ரஸ் கீழே வந்து ஷோ ஆகும். இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்க டைரக்டா செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா சூஸ் அனதர் அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சூஸ் அனதர் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூஸ் கரண்ட் லொகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மேப் மூலமா நம்மளோட கரண்ட் அட்ரஸ் இங்க வந்து ஃபெச் ஆகும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் எதுவுமே வந்து கரெக்டா இருக்காது. அதை வந்து நீங்க மறுபடியும் எடிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் கம்ப்ளீட் அட்ரஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில மறுபடியும் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டோர் நம்பர் அப்புறம் ஸ்ட்ரீட் நேம் அட்ரஸ் லைன் 3 இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இதுல கொடுத்துருக்கிற அட்ரஸ் எல்லாமே தப்பா தான் வந்து ஃபில் ஆகும். ஏன்னா இது வந்து கூகுள் மேப் வந்து எக்ஸாக்ட் பண்ணி அப்ராக்சிமேட்டா இதுல வந்து எடுக்கிறது தான். ஸோ இந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே கரெக்டா ஃபில் பண்ணிட்டு சேவ் அட்ரஸ் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். இது எல்லாத்தையுமே ஒர்க்கா செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்க வந்து சாலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க சாலரிடுனா சாலரிடா செலக்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் கொடுத்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து செல்ஃப் எம்ப்ளாய் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த இடத்துல உங்களோட பிசினஸ் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க வந்து சாலரிடுன்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் கேட்பாங்க. உங்களோட கம்பெனி நேமை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம்
அதிகபட்சமா எவ்வளோ இன்கம் வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 வந்து என்டர் பண்ணியிருக்கேன். நீங்க என்டர் பண்ற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இயருக்கு அப்படின்னு கால்குலேஷன் வந்து பண்ணும்போது 3,00,000 3,00,000க்கு மேல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. அப்பதான் லோன் வந்து அப்ரூவ்ட் ஆகும். இல்லன்னா அப்ரூவ்ட் ஆகாது. ஸோ இத வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து குடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இதுல ஒரே ஒரு டிக் பாக்ஸ் மட்டும் அன்டிக்ல இருக்கும். இத வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அத வந்து டிக் பண்ணியாச்சு. இப்போ அத வந்து டிக் பண்ணி நீங்க வந்து கீழ பாட்டமுக்கு வந்தீங்க அப்படின்னா, ஆக்செப்ட் அண்ட் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணி சப்மிட் குடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 90 செகண்ட் வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். இந்த 90 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வெப் பேஜ வந்துட்டு ரீலோட் வந்து பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவ்ட் ஆன அமௌண்ட் வந்து ரூ. 3,00,000 வரைக்கும் அப்ரூவ்ட் ஆயிருக்கு. இந்த ரூ. 3,00,000 லோன புரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆதித்யா பிர்லா தான் வந்துட்டு இந்த டைம் நமக்கு லோன் வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3,00,000 வரைக்கும் நம்ம வந்து லோன வேரி பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அத வந்து செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3,00,000 லோன செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாத்தையுமே இங்க வந்து பார்க்க முடியும். குறைஞ்சபட்ச ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, 48 மாசம் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் டைமிங் வந்து குடுத்திருக்காங்க. நம்ம எடுக்கக்கூடிய இந்த ரூ. 3,00,000 லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 19.99% கிட்டத்தட்ட ரவுண்ட் அப்பா சொல்ல போனோம்னா 20% கிட்ட இதுல இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. மத்த லோன் அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது 20% அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியா தெரியலாம். ஆனா கம்மியா தெரிஞ்சாலுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் ஃபீல வந்து இன்கிரீஸ் பண்ணி விட்டுர்றாங்க. ஸோ அத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை மாசத்துல ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியுமோ அந்த மந்த்த வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து குடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து குடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீ எல்லாம் புடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பாருங்க ரூ. 13,500 புடிக்கிறாங்க. அதுல வந்து 18% ஜிஎஸ்டி ஒரு ரூ. 2,430 புடிக்கிறாங்க. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 அமௌண்ட்டும் பிடிச்சு போக அதாவது கிட்டத்தட்ட ரூ. 16,000 கிட்ட வந்துருது. ஸோ இந்த 2 அமௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,84,070 மட்டும் தான் நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். இதுல பிடிக்கக்கூடிய ப்ராசஸிங் ஃபீ வித் ஜிஎஸ்டி ஸோ இந்த அமௌண்ட் பிடிச்சு போக தான் நமக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும் பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்ட்ரெஸ்ட்டோட சேர்க்கும்போது உங்களுக்கு 37-38% கிட்ட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கணக்கு வந்துரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிட்டு ப்ராசஸிங் ஃபீயை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகப்படுத்தி இதுல வந்து குடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஓகே அப்படின்னா நீங்க வந்து ஃபர்தரா ப்ரொசீட் வந்து பண்ணலாம். இல்லன்னா இதோட ஸ்கிப் பண்ணிட்டு கூட வெளிய வந்துரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்ம் அண்ட் கன்டின்யூ வந்து குடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோனை எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டை பேஸ் பண்ணி கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் அக்கவுண்ட்டை வந்து உள்ள வந்து ஆட் பண்ண சொல்லும். அதாவது நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு பணத்தை வந்து இந்த லோன் பணத்தை வந்து ரிசீவ் பண்ண விரும்புறீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் கேஒய்சி வந்து குடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபி போட்டோஸ் ஒன்று அப்லோட் பண்ண சொல்லும். அதை வந்து எடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேஒய்சி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு நம்பர் அப்புறம் இந்த கேப்சா கோடையும் இங்க என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஓடிபி மூலமா உங்களோட ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிக்கோங்க. இதுல வந்து ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அந்த நாச் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்லுவோம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ₹1 சென்ட் பண்ணி அதுவும் வெரிஃபைட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த பணம் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். இது கிரெடிட்டட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 to 3 ஹவர்ஸ்க்குள்ள டைம் எடுக்கும். உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு இந்த பணத்தை வந்து கிரெடிட்டட் பண்ணுவாங்க. பட் இந்த லோன் வந்து 100% எல்லாருக்கும் அப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஸோ உங்களுக்கு என்னதான் சிபில் ஸ்கோர் அதிகமா இருந்தாலும் மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே செக் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு எல்லாமே ஓகேவா ஆனா மட்டும்தான் இந்த லோன் வந்து அப்ரூவ் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கூகுள் பேல லோன் வந்து ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து ட்ரூ பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. கீழே வந்து அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100% எல்லாருக்குமே லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்றாங்க. ஈஸியா லோன் வந்து அப்ரூவ் ஆகும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப் தான். ஸோ உங்களுக்கு எப்படி கூகுள் பேல வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல வந்து லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்றாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ்லயுமே வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல அதிகபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 வரைக்கும் இதுல லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்றாங்க. லாஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் எனக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் அதுல ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா இதுல ட்ரை பண்ணி பாருங்க. 2 அப்ளிகேஷனோட லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்
டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே அப்ளிகேஷன் மூலமா நம்ம பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நீங்களும் வந்து இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களில் யாருக்கெல்லாம் லோன் அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.